கௌதம் சில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. இந்திரா வந்து அப்படியே அந்த ஜீப்பில் வந்து போயிட்டே இருக்காங்க. வாசலில் ஒரு பாட்டி வந்து நிற்கிறாங்க. அவங்க எதுக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. கொடையை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இருப்பினும் யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்திரா வந்து ஒரு அதிகாரியை வந்து பார்க்குறாங்க. இந்திராவே வந்து அவங்களுக்கு கீழே தான் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓ, நீங்கள் இந்திரா சுப்பிரமணியன். ஓஹோ, சாரி சாரி. அது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. இந்திரா கௌதம். பார்த்தீங்களா, உங்களால் ஒரு பேர் கூட வந்து நிரந்தரமாக வச்சுக்க முடியல. இதுவே கல்யாணம் 2 3 4ன்னு பண்ணிக்கிட்டே இருந்தால் பேருக்கு பின்னாடி மாறிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ சேட். என்ன பண்ணுறது, பொண்ணுங்கனாலே அப்படி தானே. கொஞ்சம் மோசமாக அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்திராவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். சரி, இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேணாம், அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கோவத்தெல்லாம் அடக்கி வச்சிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் சும்மா காமெடிக்கு தான் பேசினேன், பர்சனலாக எதுவும் வச்சுக்காதீங்க, நான் எப்போதுமே வந்து ஃபன் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணுன்னு போகிறாங்க. இந்த இடத்துல தாம்மா உன் சீட்டு, சரியா, இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது, மேடம் மேடம் இருங்க இருங்க, என்னையா காலையில் வந்து எடுத்தோன்னே வந்து ஜீப் எடுத்துகிட்டு போய் மேடமை கூட்டிகிட்டு வர தெரியுதுல்ல, சேரெல்லாம் தொடச்சி வைக்க தெரியுதா, என்னப்பா நீ அவங்க யாருன்னு நினச்ச, எனக்கு அப்புறம் எல்லாமே வந்து அவங்க தான்ப்பா இந்த ஆஃபீஸில், இப்படி தான் வந்து நடந்துப்பியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கடிச்சு வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சிடுறாங்க. தேங்க்யூ சார். அம்மா உட்காராதீங்கம்மா, உங்களுக்கு குஷன் வச்ச சேராக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா. அந்த பஞ்சு போல் இருக்கிற சேரில் வந்து உட்காந்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து உட்காந்தாலும் எந்த விதமான பெயினுமே இருக்காது. இந்த சேர்லாம் உட்காந்தா சரி வராதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொந்த ஊரில் போஸ்டிங் வந்து வாங்கியிருக்கீங்க, சூப்பர்மா, இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. வந்தோமா, ஃபேனு கீழே உட்காந்தோமா, 4 டீயை குடித்தோமா, அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்து அரட்டை அடித்தோமா, போனோமான்னு இருக்கணும். சரியாமா, இதுதான் உன்னோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அதிகாரி. உன்னை வந்து டீ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வர சொல்லணுனால ஒரு அம்மா தனம்னு ஒருத்தவங்க டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. டீ வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா உங்களுக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு, 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மாதத்தில் ஒரு குழந்தை வேற இருக்குது. ஓ அப்படிங்களா, அப்போனா உங்களுக்கே வந்து ரெஸ்ட்டு தேவைப்படுமே. என் வீட்டுக்காரன் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தா நான் ஏம்மா விட்டுட்டு வர போகிறேன், என்ன பண்ணுறது, அவர் எங்கே இருப்பாருன்னே தெரியாது. ஏம்மா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு எங்கேயாவது கீழே வந்து கிடப்பாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்னம்மா இப்படியெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையை தானே சொல்ல முடியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சிரிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் சிரிச்சே வந்து பழகுங்க. உங்கள் சிரிப்பை பார்த்தா எனக்கே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அளவுக்கு அதிகமாக தோணுது. உங்களுக்கு தோணதான் என்ன, நிச்சயம் எதுவாக இருந்தாலும் மாறும், மாறி தானே ஆகணும், மாற்றம் ஒன்று தானே மாறாதுன்னு இந்திரா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. இவ்வளோ சின்ன வயசில் எப்படிமா வந்து இந்த எக்ஸாம்லாம் படித்து கிளியர் பண்ணுறீங்க, அதுவும் லெவல் 1 2 3 3 லெவல் இருக்குமே, ஏதாவது ஒரு இடத்துல தோத்தா கூட திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணுமே, எப்படிமா இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம தானோ உடனே வந்து பேசுகிறாங்க, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் தி பெஸ்ட்டாக செய்யணும், நேரம் காலம் இது எல்லாம் பார்க்கவே கூடாது, நம்மளோட கடமையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது எனக்கு மட்டும் இல்லைம்மா, எல்லாருக்குமே. அச்சச்சோ டயர்டாக இருக்கே, இன்னைக்கு செய்வேனா நாளைக்குங்கிற பேச்சே இருக்கக்கூடாது, செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நல்லதாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து செஞ்சிடணும், சரிங்களா. இதுதான் வந்து தாரக மந்திரம். இது அல்வா கடையாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, பெஸ்ட்டாக வந்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாவ், சூப்பர் தத்துவமா இருக்கேம்மா, இது மாதிரி புத்திசாலித்தனமா நீங்க இருக்கனால தான் இந்த வயசுலயே வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. கஷ்டம்லாம் இல்லைம்மா, யாரா இருந்தாலும் சாதிக்க முடியும், ஏன் நீங்களே நினைச்சாலும் சாதிக்க முடியும், சரியான வந்து திட்டமிடல் இருந்தா போதுங்கிற மாதிரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரிம்மா, அந்த பாட்டி ஒருத்தவங்க வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க எதுக்காக அங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா வந்து தெரியவே இல்லை. ஏன் எதுக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல. அந்த பாட்டிக்கு ஒரே ஒரு பேரன் மட்டும்தான். அந்த பேரன் அப்பப்போ வந்து எதுவும் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சு, அவங்களும் வந்து போயிட்டாங்க. அச்சச்சோ, அப்புறம் இருந்த ஒரு சொந்தமும் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க அதுக்காகலாம் இங்கே வரலாமா, அதுக்காக நீதி கேட்டு வந்திருக்காங்க. எதுக்காக வந்து வந்திருக்காங்கன்னு கேட்டால் நீதின்னு சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே, விளக்கமாக சொல்லுங்கன்னு. இது மாதிரி ஒரு பொருள் சாப்பிட்டாங்கன்னு சொன்னல, அது இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த இடத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு கூட யாரும் எந்த பிரச்சனையும் வந்து போக மாட்டேங்கிறாங்க. அதுக்காக போராடி தான் 137வது நாளா இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பாட்டி. இந்த வயசுலேயும் போராடுறாங்க. எல்லாம் ஓகே, உங்களுக்கு லொக்கேஷன் தெரியுமா, தெரியுமா, அந்த இடத்துக்கு போனால் எல்லாம் வந்து இது மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு எப்படி தெரியும்,
என் வீட்டுக்காரனும் வந்து அங்கே தானே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதனால கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி லொக்கேஷன் சொல்லுங்க. அம்மா இதெல்லாம் நான் சொல்ல முடியாதும்மா, சொன்னேன்னா அப்புறம் எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும். என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் இப்படியெல்லாம் கேட்பீங்க நினச்சி கூட பார்க்கல, கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க கூட மாட்டேன். என்னங்க நீங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி அந்த பாட்டியும் இந்த வயசில் வந்து இருக்கும்போது நான் உங்கள் பேர் எதையும் சொல்லலாம் மாட்டேங்க. தயவு செஞ்சு அந்த அட்ரஸை வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா என்னால கண்டிப்பா வந்து வாய்ப்பே இல்ல. எழுதியெல்லாம் தர முடியாது. எனக்குன்னு குழந்தை குட்டியெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா எங்க மேலலாம் நம்பிக்கை இல்லையா? நீங்க எழுதி குடுங்கன்னு சொல்லும்போது, இந்திராட்ட வந்து அட்ரஸ் சொல்லிடுறாங்க. இந்திரா வந்து மாசம் வந்து எழுதிடுறாங்க. ஒரு பக்கம், சார் இங்க இது மாரி ஒரு பிரச்சனை நடக்குது. வாங்க சார் போலாம். என்னம்மா நாளே வந்து காமெடி பண்றீங்க. நான் என்ன சொன்னேன்? 4 டீய குடிச்சோம்மா. அப்படியே குட்டி தூக்கம் போட்டோமான்னு இருக்கணும். ஏதோ முக்கியமான விஷயம் உங்க சேலரி என்ன, மத்த டீட்டெயில்லாம் என்னன்னு கேட்பீங்கன்னு பார்த்தா, என்னம்மா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களாலேயே எதுவும் செய்ய முடியாம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். உங்களால என்ன செஞ்சு கிழிக்க முடியுங்கிற மாரி அந்த இடத்துல பேசுறாங்க. சார் என்னால செய்ய முடியாதெல்லாம் இல்ல சார். செய்ய முடியும். நீங்க என்னமோ வந்து நாங்க தான் வந்து செய்யணும் செய்யணுங்கிற மாரி சொல்றீங்களே. செய்யணும்னு மனசு இருந்தா போதும். நான் வேணா இன்னைக்கு ஒரு டீமோட அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டா? அவங்கலாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு தெரியாதாம்மா உனக்கு? நம்மலாம் ரீச் ஆகுறதுக்குள்ளேயே வந்து நமக்கு ஏதாவது குடைச்சல் குடுத்துருவாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இவ்வளோ நேரம் கேஷுவலா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தவங்க, டக்குன்னு எந்திச்சிட்டாங்க. இந்திரா சொல் பேச்ச கேளுங்க. வந்த நாள் வந்து எடுத்தோனே வந்து துடிப்பா தான் வேலை பார்க்க தோணும். போக போக நம்ம அப்படியே குறைச்சிக்க வேண்டியதான். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை வேற மாரி போயிட்டு இருக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கௌதம் வந்து வீட்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இந்திராவுக்கு உதவியோட இருந்தா எப்படி சூப்பரா இருக்கும். இந்திராவுக்கு பிஏவா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் அப்பன்னு பார்த்து இந்திராவோட செல்போனை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அச்சச்சோ! முதல் நாள் அதுவுமா செல்போனை விட்டுட்டு போயிட்டாலே, நம்ம போய் கொண்டு போய் குடுப்போம் அப்படின்னு சொல்லி கௌதம் யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. இந்திரா இந்த பக்கம் சவால் விடுறாங்க.